வெற்றிமாறன் இயக்கத்துல விஜய் சேதுபதி, சூரி மற்றும் மஞ்சு வாரியர் நடிப்பில் வெளிவந்த படம் தான் விடுதலை பாகம் 2. அந்த படத்தோட ரிவ்யூ தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஜி சினிமா பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். இந்த படத்தோட ஒன்லைன், வாத்தியாரா இருக்கிற விஜய் சேதுபதி எதுக்காக பெருமாளா மாறுறாரு, அவரை மாற்ற அந்த ஒரு விஷயம் என்ன, அதுக்காக விஜய் சேதுபதி என்னென்ன விஷயங்களை மெனக்கெடுக்கிறாரு, இது மட்டும் இல்லாம எதுக்கு அவர் ஒரு தீவிரவாத அமைப்பின் தலைவரா முத்திரை குத்தப்படுறாரு, அவரை பிடிக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ், அவருக்கு பின்னாடி எதுக்கு இவ்வளவு பெரிய கவர்மெண்ட் ஆபரேஷன்ஸ், இது கூடவே நம்மளோட முன்னோர்கள் என்ன மாதிரியான ஒடுக்குமுறைகள் அந்த காலங்களில் சந்திச்சாங்க, அது வந்து பண்ணை முறையா இருக்கட்டும், இது ஜமீன் முறையா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்களை என்னென்ன மாதிரியான ஒடுக்குமுறைகளை இங்க சந்திச்சாங்க. நம்ம இப்ப படிக்கிற வரலாறுகள் எல்லாமே வரலாறு கிடையாது, அது எல்லாமே யாரோ ஒருத்தவங்களை பெருமைப்படுத்துறதுக்காக எழுதப்பட்ட கதைகள். எந்த இடத்துல ஒரு இயக்கம் அழியுது, எந்த இடத்துல ஒரு தலைவன் பிறக்கிறான், எந்த இடத்துல ஒரு தலைவன் அழியிறான் அப்படிங்கிற பல விஷயங்களை முழுக்க முழுக்க கம்யூனிச சித்தாந்தத்தை எடுத்து தமிழ் தேசிய கருத்துக்களை உள்திணிச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் நம்ம விடுதலை பாகம் 2. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் அந்த படம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றத விட, அப்பாடா அந்த படம் இப்பயாவது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சொல்ல போனா அந்த படம் ஸ்கிரீனிங் ஆகிறதுக்கு முன்னாடி வரையுமே வெற்றிமாறன் விழுந்து வேலை பார்த்துட்டு இருந்தார் அந்த படத்துக்கு. அப்ப எப்படிப்பட்ட படத்தை அவர் கொடுக்க போறாரு, என்ன மாதிரி இருக்க போது நம்ம பார்க்க ட்ரைலரை பார்த்தா ஒரு ஹைப் வருது, ப்ரொமோஸ் பார்த்தா ஒரு பக்கம் ஹைப் வருது. ஆக மொத்தம் இந்த படத்திலே ரிவால்வரியே 2 இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேட்டன் கடம்பி அவர் டீமுக்குள்ள பழி வாங்கக்கூடிய சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. விஜய் சேதுபதி அவருக்கான கதையை சொல்லக்கூடிய போர்ஷன் ஒன்று இருக்கு. இதுக்கப்புறமா சூரி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற கதை இருக்கு. ஆக மொத்தம் 3 கதைகள் உள்ளடக்கிய ஒரு படம் தான் அந்த விடுதலை பாகம் 2. அதனாலதான் இந்த படத்துக்கு இவ்வளவு வேலைகள் இருக்கு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடைசி தருணத்துல கூட இந்த படத்துக்கான 7 நிமிஷத்தை நாங்க ட்ரிம் பண்றோம் அப்படிங்கிறத வெற்றிமாறன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரையும், இந்த படம் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வரையும் இருக்கக்கூடிய கருத்துக்கள். இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஒரு ஃபீல் வரும் இருக்குல்ல, அந்த ஃபீல் பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம சொசைட்டில வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கு நம்மளோட முன்னோர்கள் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி, ரூரலா பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில இருக்கக்கூடியவங்களும் நிறைய டவுன்ஷிப்ல இருக்கக்கூடியவங்கள பேஸ் பண்ற கதைகளை தாண்டி ரொம்ப ரூரல் ஏரியாஸ், அதாவது ரொம்ப கிராமப்புறங்கள்ல ரொம்ப இன்னுமே வளர்ச்சி அடையாத ஊர்கள்ல இருக்கக்கூடிய மக்கள், அவங்களோட முன்னோர்கள் எந்த அளவுல கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத வெற்றிமாறன் இந்த படத்துல நம்ம கண்ணு முன்னாடியே காட்டியிருக்காரு. சொல்ல போனா வந்து நம்ம வாகை சுடாவா இருக்கட்டும், எவ்வளவோ அதுக்கப்புறம் வந்து இந்த சாதிய படங்களா இருக்கட்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரியான மத ஓரியன்டான பிலிம்ஸ் எல்லாம் வரும்போது இது எப்போதுமே இருக்காதானே, சாதிய கட்டமைப்பு இருக்காதான். இது வந்து எல்லார் படங்களுமே சொல்றாங்க. அசுரன் படத்துல ஆல்ரெடியே நம்ம வெற்றிமாறன் அவர்கள் சொல்லிட்டாரு. விடுதலை பார்ட் 1லயுமே வந்து சொல்லிட்டாரு, ட்ரைபல் பீப்புள்ங்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வெற்றிமாறன் என்ன பெருசா காட்ட போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது வந்து சாதிய படமே கிடையாது, இது நம்ம தமிழ் சமூகத்துக்கான ஒரு படம் அப்படின்னு சொல்லணும். என்னடா இது நீ தமிழ் தேசியம் பேசுறனா, தமிழ் சமூகம் பேசுற அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம முதல்ல பார்க்கணும். இங்க நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லைன்னா நம்ம சமூகத்துல இருக்கிற ஒருத்தவங்க ஒரு கருத்தை கேட்டு போராடினாங்கன்னா, அவன் வந்து எடுத்தோடனே எல்லாரும் சொல்ற ஒரு கருத்தை எடுத்து ஒரு ஊடக கருத்தையோ இல்லைன்னா ஒரு அரசோட கருத்தையோ எடுத்து நம்ம உடனே ஒரு தீவிரவாத அமைப்பு, ஒரு நக்சலு, அவன் வந்து தேச துரோகி அப்படின்னு சொல்றதை காட்டிலும் அவன் பக்கம் ஒரு விஷயம் இருக்கும், அது என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை உண்டாக்கும் அந்த விடுதலை பாகம் 2. இந்த படத்தோட ரிவ்யூல நம்ம வந்து அரசியலை தவிர்க்கலாம் அப்படின்னு நினைச்சோம், கண்டிப்பா தவிர்க்கவே முடியாது. காரணம் என்னன்னா, வெற்றிமாறனோட படத்துல இந்த விடுதலை பாகம் 2 முழுக்க அரசியல் பேசக்கூடிய ஒரு படம். வடசென்னை படம் பார்த்திருப்போம், அந்த இடத்துல வந்து நம்ம ராஜீவ்காந்தி இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போயிட்டாங்கன்ற சின்ன சின்ன அரசியல் வரும். அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு வருவாரு, ஜெயலலிதா வருவாங்கன்னு சொல்லி அந்த பக்கம்லாம் ஒரு பேச்சு இருக்கும். அது அரசியல் கிடையாது. இந்த படத்துல இவங்க ஒன்று பேசியிருப்பாங்க பாருங்க, அதுதான் அரசியல். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது நடக்கக்கூடிய அரசியல், உரிமைகளை கேட்கிற மக்கள் மீது நடக்கக்கூடிய அரசியல், பாட்டாளி மக்கள் உழைக்கும் வர்க்கத்தின் மீது நடக்கக்கூடிய அரசியல். இது மட்டும் இல்லாம எப்படின்னா, முன்னாடி காலத்துல நம்ம முன்னோர்கள் காலத்துல ஜமீன் மற்றும் பண்ணையார்கள்லாம் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க. அது இன்னைக்கு மாடர்ன் டெக்னாலஜியா வளர்ந்து ஒரு அரசோ இல்லைன்னா ஒரு அரசு சார்ந்த ஆட்களோ இல்லைன்னா பணம் படைச்ச இதே மாதிரியான பண்ணையார்களோ அல்லது ஜமீன்தார்களோ அரசு மூலமா நம்மளை ஆட்சி பண்றாங்க. அப்போ ஒடுக்குமுறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அரசு சார்ந்த ஒடுக்குமுறை, அரசு அல்லாத ஒடுக்குமுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் மறுபடியும் ஒரு இடத்துல போட்டு உடைச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கான டிஃபரன்ஷியேட் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பார்ட் 1ல கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் இருக்கும். அதாவது விஜய் சேதுபதி யாருன்னா, அவர் வாத்தியாரு, அவர் ஒரு கோஸ்ட், அவர் பேர் பெருமாள்னு அவருக்கு பல அடைமொழியும் பல பட்ட பேர்களும் சொல்லுவாங்க. அது மாதிரியான பேர்லாம் சொல்லாதீங்க, இதெல்லாம் சொல்லி தான் அந்த ஆளுக்கு எத்தேத்தி விடுறீங்கன்னு சொல்லி போலீஸ் தரப்பும் சொல்லுவாங்க. ஆனா விஜய் சேதுபதி ஒரு சாஃப்டான வாத்தியாரா தான் இருக்காரு. அந்த சாஃப்டான வாத்தியார் எங்க பெருமாளா மாறுறாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்குல்ல. சோ அந்த ஒரு கதையை வந்து வெற்றிமாறன் அழகா கட்டமைச்சிருக்காரு. அவரோட பிளாஷ்பேக் போர்ஷன்ஸா இருக்கட்டும், எந்த இடத்துல இருக்கிறதுலே அதி சாஃப்டான ஒரு பர்சன் எங்க அதி பயங்கரமான ஒரு அழித்தொழிக்கும் கூட்டத்தோட தலைவனா மாறுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு.
எந்த இடத்துல விஜய் சேதுபதி இந்த ஒரு விஷயத்தை கையில எடுக்கிறாருன்னு இருக்குல்ல, வன்முறை அப்படிங்கறத அவர் எப்ப கையில எடுக்கிறாரு, அதாவது அப்படிங்கிற பட்சத்துல இந்த படத்துலயும் பயங்கரமான கம்யூனிசம் இருக்கு. கம்யூனிச கொள்கையை கையில ஏந்தி போராடுற விஜய் சேதுபதி ஒரு கட்டத்துல கம்யூனிசம் வேணான்னு விட்டுட்டு அதுக்கப்புறமா வர்றதா இந்த அடித்தொழிக்கு முறை, இல்லைன்னா பழிக்கு பலி, எங்களுக்கு வேணுங்கிறத நான் வாங்கிக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அந்த டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கெல்லாம் விஜய் சேதுபதியோட தூண்டுதல் இதா இருக்கு. எந்த இடத்துல விஜய் சேதுபதி இங்க வாத்தியாரா மாறுறாரு, சோ விஜய் சேதுபதியோட முடிவு எந்த இடத்துல இன்னொரு இடத்துல தொடக்கமா மாறுறது அப்படிங்கிற பல விஷயங்களை வெற்றிமாறன் நேர்த்தியா சொல்லியிருக்காரு. இதுல வந்து எங்க நம்ம பெருமைப்படணும் அப்படின்னா, இன்றைய சூழல்ல வெற்றிமாறன் கையில் எடுத்த ஒரு விஷயம். ஏன்னா வெற்றிமாறன் படத்துக்கு எந்த அளவு பிசினஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். வெற்றிமாறன் எது மாதிரியான படம் கொடுத்தா மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் தெரியும். வழக்கம் போல அதே கத்தி, அருவா, ரத்தம், ஒரு 4 பாட்டு, அதே சென்னை ஸ்லாங்கு, லோக்கல் ஸ்லாங்கு, கெட்ட வார்த்தையோ, வெற்றிமாறன் படம்னாலே நம்ம வேற மாதிரி தான் பார்ப்போம். ஆனா வெற்றிமாறன் இன்னைக்கு கையில எடுத்த ஒரு விஷயம் இருக்குல்ல, விடுதலை பார்ட் 2லேயே பாத்தீங்கன்னா அவர் ஒரு சோசியல் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. பார்ட் 2ல அவர் எதை வைக்கிறாருன்னா முழுக்க அரசியல்ங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. இதுல என்ன நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னா, இப்ப ராஜு முருகனா இருக்கட்டும், இது மட்டும் இல்லாம அரசியல் சார்ந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய படம் எடுக்கக்கூடிய பல இயக்குநர்களோட படம் வந்தாலே இது வந்து கேஸ்ட் ஓரியன்டட் பிலிம், இல்லைன்னா அது வந்து பொலிட்டிக்கல் ஓரியன்டட் பிலிம், இவங்க வந்து வழக்கம் போல கருத்தூசி போட போறாங்க, இவங்க வந்து ஜாதி பெருமையை பேச போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட பார்வை ஒன்னா இருக்கும். ஆனா வெற்றிமாறன் படத்தை நம்ம தவிர்க்க முடியாம போய் உட்கார்ந்து பார்ப்போம். அப்ப தவிர்க்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய வெற்றிமாறன் ஒரு அரசியலையும் இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான அரசியல் உட்கட்டமைப்புல இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றப்ப நம்ம தவிர்க்க முடியாம அந்த படத்தை பார்ப்போம். அந்த மூலமா நம்மளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரும். அப்படி இல்லை அப்படின்னா அது மூலமா நமக்கு ஒரு தாக்கம் வரும்ல, அந்த ஒரு விஷயத்தை வெற்றிமாறன் கையில் எடுத்ததுக்காகவே அவருக்கு ஒரு பயங்கரமான ஹேட்ஸ் ஆஃப். அதான் எப்படி சொல்றது, வெற்றிமாறன் படங்கள் அப்படின்னாலே நிறைய பேருக்கு மாற்று விமர்சனங்கள்லாம் இருக்கும். ஆனா அந்த படம் பார்த்தா கண்டிப்பா அந்த ஒரு விமர்சனம் இருக்காது. எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளவு வருஷம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பல நாட்கள் சிந்தனை இருந்திருக்கு. எனக்கே இருந்துச்சு, எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளவு நாள் அப்படின்னு. ஆனா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரை உட்காந்து பார்க்கும்போது தெரியுது, இவ்வளவு நாளுக்குள்ள இந்த படத்தை எடுத்துட்டாரு. இந்த படத்துல எதை நீங்க ட்ரிம் பண்றது, எதை நீங்க சேர்க்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சொல்ல போனா இந்த படத்தை ஒரு டாக்குமெண்ட்ரியா எடுக்க சொன்னாலோ, ஒரு வெப் சீரிஸா எடுக்க சொன்னாலோ மிக லென்த்தா எடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் தான் இந்த ஒரு படம். ஒரு யூசுவலான ஒரு ஆடுகளம், ஒரு பொல்லாதவன் பார்த்த வெற்றிமாறன் இங்க கிடையாது. அதுக்கப்புறம் மெச்சூர் டைரக்டரா ஒரு வட சென்னை, ஒரு அசூரன் பண்ண வெற்றிமாறன் இங்க கிடையாது. விடுதலை பார்ட் 1 பண்ண வெற்றிமாறன் இங்க கிடையாது. விடுதலை பார்ட் 2 வெற்றிமாறன் அடுத்த தலைமுறைக்காக எடுத்திருக்காரு. அது இந்த படத்துல நிறைய இடங்களை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து இருக்கக்கூடிய ஸ்டார் கேஸ்டா நம்ம எல்லாருமே பாராட்டி ஆகணும். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒரு காஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை வந்து கத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு பக்கத்துல கென் கருணாஸ், கென் வந்து எப்படி சொல்றது, வெற்றிமாறன் பட்டனா சும்மா வைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவர் வர்ற அந்த ஒரு 4 நிமிஷம் போர்ஷன் தான் தேட்டரே அப்படியே தீ பிடிச்சி எரியுது. என்ன கென்னு நீ 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 எப்படி சொல்றது, கருணா சைட்ல மோசமா நடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோலை பிளே பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறமா வர போஸ் வெங்கட், அவர் சும்மா அரசியல்ல தான் அவர் அப்படி, ஆனா கொடுக்கக்கூடிய அந்த ரோலை பயங்கரமா நெயில் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மஞ்சு வாரியர் வந்து இந்த ரோலை எப்படி டேக்கிள் பண்றது இருக்குல்ல, கிட்டத்தட்ட அசுரன் பிளேவர் அப்படியே வரும். ஆனா அசுரன் எதுவும் சிமிலர் ஆயிடக்கூடாதுன்ற ஒரு இடத்த வெற்றிமாறன் சூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு விஷயத்துல இந்த இடத்துல நம்ம மஞ்சு வாரியர் ரொம்ப வேரியண்டா தெரியுறாங்க. கிஷோர், அது எப்போதுமே அதான் சொல்லுவோம்ல, வெற்றிமாறன் பற்றையில் இருக்கக்கூடிய கிஷோர், பாவல் நவகீதன், இவங்கெல்லாம் வந்து வரும்போதே அவங்களுக்கான பிரசன்ஸ், அவங்களுக்கான மீட்டர், அந்த படத்தை கெடுக்காத வண்ணம் எப்படி நடிக்கணும் அப்படிங்கிறத அப்படி சொல்றது கணக்கச்சிதமா முடிச்சிருக்காங்க சொல்லுவோம்ல, அந்த ஒரு விஷயம். சூரி பார்ட் 1லேயே வந்து அப்படி நடிச்சாரு இப்படி நடிச்சாரு, பார்ட் 2ல ஓவர் ஆக்டிங் பண்ணிடுவாரு நிறைய பேர் சொன்னாங்க. பார்ட் 2 வந்து எப்படி பார்ட் 2 சூரியோட படமோ, பார்ட் 2 விஜய் சேதுபதியோட படம். பார்ட் 2 வந்து சூரியோட படம் கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட மீட்டரை கரெக்டா பெர்ஃபெக்டா நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி மீட்டரை வாங்கியிருக்காரு வெற்றிமாறன். நின்று ஒரே ஒரு ஆளா ஒன் மேன் ஷோவா நின்று விளையாட்டு காட்டியிருக்காப்புல விஜய் சேதுபதி. அவரோட ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ், கரண்ட் போர்ஷன், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள், பேசக்கூடிய கருத்துக்கள், எந்த இடத்துல எதை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை விஜய் சேதுபதி நின்று ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சொல்ல போனா இந்த படம் விஜய் சேதுபதியோட படம், அவரோட கெரியர்ல பின் பண்ண வேண்டிய ஒரு படம். இது மூலமா தமிழ் சமுதாயத்துக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கும் கண்டிப்பா ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. வெற்றிமாறன் ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் படத்துல இடம்பெறக்கூடிய எல்லா கருத்துக்களும் வசனங்களும் அவர் எழுதுறதா தான் இருக்கும். இதுல குறிப்பிட்டு நிறைய கருத்துக்கள் நமக்கு வந்து இன்ஸ்பயரா இருந்தாலும், இல்லைன்னா நம்மளை யோசிக்க வச்சாலுமே ஒரு குறிப்பிட்ட வசனங்கள்லாம் இருக்கும். அது வந்து நம்மளோட முன்னோர்கள் காலங்கள் ஆரம்பிச்சது. ஆளாளுக்கு ஒரு பேர் வைப்பாங்க. பண்ணையார்கள், ஜமீன்கள், காசு வச்சவங்க, உயர் சாதியில இருக்கக்கூடியவங்களோட பெயர்கள்லாம் வேற வேற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா நாலனா, எட்டனா, டே அவனே, இவனே, சப்பானி, வெத்தலைப்பாயா, இது மாதிரி தான் ஒரு பேர் வைப்பாங்க. இந்த இடத்துல கென் கருணாஸுக்கு ஒரு பேர் இருக்கு, நாலாம். அவர் வீட்டுக்கு ஒரு 4ஆவதா பிறந்தனால அவர் பேர் நாலாம் அப்படின்வாங்க. கென் கருணாஸ் ஒரு இடத்துல சொல்லாரு, நீ கூப்பிடுறது என் பேர் இல்லடா, நான் சொல்றதாண்டா என் பேரு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவார்ல, அந்த ஒரு டைலாக் வந்து பயங்கரமா இருக்கு. இன்னைக்கு சொசைட்டில நீ கூப்பிடுறது என் பேர் கிடையாது, நான் வைக்கிறதா வந்து என் பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. தத்துவம் இல்லாத தலைமை வந்து ரசிகர்களை தான் உருவாக்கும், அது வந்து ஒரு கூட்டத்தை உருவாக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரைலர் பார்க்கும்போதே சொன்னோம். இது வந்து விஜயை தாக்கி பேசுறதுன்னு, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க,
அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. ஆனா இந்த ஒரு டைலாக்கை எதிர்கால அரசியல்ல யார் வந்து புரிதல் இல்லாம பண்றாங்களோ அவங்களுக்கான ஒரு கருத்தை அது யார் வேணா எடுத்துக்கலாம். இது வந்து விஜய்க்கு மட்டும் கிடையாது, சீமானுக்கோ திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ யார் வேணா இருக்கக்கூடிய ஒரு டைலாக் தான். இது மட்டும் இல்லாம உள்ள ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு விஜய் சேதுபதி. அது வந்து ஒரு பக்கம் சூரியன் எடுத்து சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம படிக்கிற வரலாறு எல்லாமே யாரோ ஒருத்தவனை பெருமைப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட கதை தான். யாரோ ஒருத்தன் தன்னோட சுயசரிதையை பெருமையா எழுதுனதான் இன்னைக்கு நம்ம படிக்கிற வரலாறு. இங்க நிறைய பேரோட வரலாறே கதையா கூட எழுதப்படாம இருக்கு. ஜஸ்ட் கதையெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டரி எழுதிடுறாங்க. பட் நிறைய ஹிஸ்டரிஸை இங்கே ஒரு ஸ்டோரியாக கூட யாரும் எழுதாமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லுவார். இது மூலமாக தான் இன்னைக்கு நம்ம மண்ணில் நம்மளோட சுதந்திரத்துக்காகவும் நம்ம ஃப்ரீடமாக இருக்கணும், நம்ம ஃப்ரீடமாக ஒரு விஷயத்தை பேசணும், நம்ம உழைக்கிறதுக்கு காசு கேட்கணும், நம்ம வந்து ஒரு வாய்க்கால் வரப்பில் ஒரு ரோட்டில் நடந்து போகணும், இங்கே இரட்டை கோலை முறை இல்லைன்ற போர்டு போட்ட கடையில் உட்காந்து விஜய் சேதுபதி டீ குடிப்பார், அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கணும். இன்னைக்கு பல ஊர்களில் இரட்டை கோலை முறைகள் கிடையாது, இன்னைக்கு பல இடங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உணர்றோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி உயிர் விட்ட, அதுக்கு பின்னாடி கொள்கைகளை சார்ந்த இது மாதிரி கம்யூனிஸ்ட் தோழர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த படம் வந்து நம்ம எல்லாருக்குமே உணர்த்தி இருக்கு. இப்படியா இந்த படம் விடுதலை பத்தி பேசினா ரொம்ப நேரம் பேசலாம். ஆக மொத்தம் இந்த படம் பார்த்துட்டு வரும்போது வெற்றிமாறன் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிள் டைரக்டரா இந்த படம் மூலமா நமக்கு தெரிஞ்சிருக்காரு. ஒரு என்டர்டைனரா அவர் வந்து பொல்லாதவன்ல ஆடுகளம் நமக்கு தெரிஞ்சாலும் அசுரன் வடச்சென்னை மூலமா அவர் எப்படி சொல்றது ஒரு கிராஃப்டபுள் இல்லைனா நம்ம எல்லாருமே வந்து ஒரு டென்ஷனான ஒரு ஆடியன்ஸை மேக் பண்ற ஒரு டைரக்டரா தெரிஞ்சாலும் விடுதலை பார்ட் 1 காட்டிலும் பார்ட் 2ல ஒன் ஆஃப் த ரெஸ்பான்சிபிள் டைரக்டர். ஒரு நேஷனல் அவார்டு நம்ம வாங்கிட்டோம் தமிழ் ஃபிலிமுக்காக. அப்ப அந்த தமிழுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி வெற்றிமாறன் எப்பயுமே இந்த நாளை இயக்குனர்ல வந்து நிறைய டைரக்டர்ஸை பார்த்து சொல்லுவாரு, உங்க படத்துல ஏன் ஃப்ரேம் வச்சு இப்படி வச்சீங்க, உங்க படத்துல எதுக்கு கருப்பா இருக்கவன அக்யூஸ்டா காட்டுறீங்க, எதுக்கு உங்க படத்துல வந்து வெள்ளையா இருக்கவன நல்லவனா காட்டுறீங்க, ஓ அப்ப இவங்க தான் தப்பு பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்பாரு. அப்ப எனக்கெல்லாம் வந்து யோசனை ஓடி இருக்கு, அப்ப இவர் எது மாதிரியான படம் பண்ணுவார் அப்படின்னு. ஆனா இந்த விடுதலையில எந்த ஒரு கருப்பா இருக்கக்கூடிய ஒரு பாக்குறதுக்கு எப்படி சொல்றது சாதிய ரீதியா பின்னாடி வச்சிருக்க ஒரு காப்பு எப்படி ஒரு ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாருன்னு இருக்குல்ல, அந்த ஒரு இடத்துல வெற்றிமாறனோட நரேட்டிவ் ஸ்கில், அதுக்கு பின்னாடி பிளைண்டா எதுவும் கிடையாது, அதுக்கு பின்னாடி பிளைண்டா ஒரு ஹோம் இருக்கு. ஸோ அந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனும் சரி, அதற்கு ஏற்று நடித்த ஆக்டர் தமிழ் அவர்களும் சரி பயங்கரமாக நெயில் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக விடுதலை படத்துக்கான பாசிட்டிவ் 98% இருக்கு. மீது 2% என்னடா நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்பிங் தான். படத்தோட கடைசி வரையுமே வெற்றிமாறன் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தார். படத்தை ட்ரிம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து எல்லா போர்ஷன்ஸும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து டப்பிங் சிங்க் ஆகுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். நமக்கு வந்து அசுரன் படத்திலே சின்ன சின்ன கருத்துக்கள் இருந்தது. என்ன அப்படின்னா நம்ம டிஜே அவர்களுக்கு வந்து டப்பிங்ல சிங்க் ஆகல அப்படின்னு. டப்பிங் சிங்க் ஆகலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த நிறைய இடங்களில் டப்பிங் சிங்க் ஆகல. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி வந்து அவரோட கதைகளை சொல்லப்படும் போது ஒரு பக்கம் வாய்ஸ் ஓவரோடு இன்னொரு பக்கம் பிரசன்ட்ல டைலாக்ஸ் ஓவர்லாப்பிங் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் வந்து புரியாம இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம், நெகட்டிவ்னு சொல்லலாம். ஆனா கடைசி நேரம் வரை வேலை பார்த்து இது ஒரு வெல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் மூவின்னு கிடையாதுல்ல. படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா நேற்று காலையில் வரை இந்த படத்துக்கு வேலை பார்த்தாங்கன்னா அதை வந்து தவிர்க்க முடியாத ஒன்று தான். இவ்வளோ மெனக்கடல் கொடுத்து இவர் தமிழ் சமூகத்துக்கு இப்படி ஒரு படம் கொடுக்கணும்னு நினைச்சதே மிகப்பெரிய சந்தோஷமாகவும் மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த படத்தில் வேலை பார்த்த டெக்னீஷியன்ஸ்லாம் சும்மாவே சொல்லோட பாராட்டி ஆகணும். அவர் வந்து ஸ்டேஜில் ஏன் ஏடியோட பேரை சொல்லாமல் போனார்னு எனக்கு இப்போ வரையும் தெரியல. இப்படி ஒரு கிராஃப்டபுள் ஃபில்ம் அவர் கொடுக்கறதுக்கு நாட் ஒன்லி வெற்றிமாறன் இல்லை, அவர் கீழே இருக்கக்கூடிய எவ்வளோ ஏடிஸ் வந்து காட்டிலையும் மேட்லையும் பள்ளத்திலையும் உருண்டு புரண்டு அந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் எல்லாம் விழுந்து வேலை பார்த்துருப்பாங்கன்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே கிளாரிஃபை பண்ணியிருக்கணும். அதுக்காகவே ஒரு ஏடி பேர்லாம் சொல்லியிருக்கணும். அது சொல்லாமல் இருந்தாலும் மிகப்பெரிய மன வருத்தங்கள்ல ஒன்றா அமைஞ்சது. ஸோ இது மாதிரியான விஷயங்களோட விடுதலை பார்ட் 2 வந்து முடிஞ்சிருச்சு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை பார்ட் 3. நான் முதல்ல ஒன்லைனில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், எந்த இடத்துல ஒரு தலைவர் இறக்குறாரு எந்த இடத்துல ஒரு தலைவர் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி. விஜய் சேதுபதி வந்து ஒரு வாத்தியாரா இருந்து பெருமாளா மாறும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இறந்து அதுல இருந்தா விஜய் சேதுபதி பிறப்பாரு. இப்போ விஜய் சேதுபதியோட முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் விடுதலை பார்ட் 2ல வருது. அப்போ பார்த்தீங்கன்னா சூரி வந்து அடுத்த ஒரு பெருமாளா அடுத்த ஒரு வாத்தியாரா மாறுறாரு. இங்க தலைவர்களுக்கு அழிவே கிடையாது, தத்துவங்கள் இருக்கும் வரை தலைவர்கள் இருந்து கொண்டே இருப்பாங்க, இன்ஸ்பயர் ஆகிட்டே இருப்பாங்கன்றது இந்த படம் மூலமா தெரிஞ்சிருக்கு. எப்படி பார்ட் 2ல விஜய் சேதுபதி ஒரு வாய்ஸ் ஓவரில் அவரோட ஃபிளாஷ்பேக் சொல்றாரோ, பார்ட் 2வோட எண்டில் தான் தெரியும் இந்த கதையை முழுக்க சூர்யா அவர்கள் ஒரு லெட்டர் மூலம் அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ இது ஒரு பார்ட் 3க்கான லீட் தான். பட் அஃபீஷியலாக கொடுக்கல. அஃபீஷியலாக கொடுத்தா அந்த படத்தை எடுக்க சொல்லி நம்மளாம் சாவடிச்சிடும் சொல்லி அந்த படத்துக்கான கதையை பின்னாடி வச்சிருப்பாரு போல. ஆக மொத்தம் விடுதலை பார்ட் 2 பயங்கர எதிர்பார்ப்போட வந்து எதிர்பார்ப்பை தாண்டின எக்ஸ்பெக்டேஷனை தாண்டின ஒரு சாட்டிஸ்ஃபைட் அண்ட் ஃபீலை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இந்த 2024 பார்த்த ஆக சிறந்த பல படங்களில் ஒரு முக்கியமான படம், முதல் 3 இடங்களில் வைக்கக்கூடிய படம் இல்லை விடுதலை 3. நம்ம எல்லாருக்கிட்டையுமே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். ஒரு நல்ல படத்தை போய் தியேட்டரில் பார்த்து அதை வந்து செலிப்ரேட் பண்ணாமல் இல்லைனா அந்த ஒரு படத்தை வந்து அடுத்த சமூகத்துக்கு கடத்தாமல் அப்படியே தள்ளி விட்டுட்டு பின்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். சரி இந்த படத்தை நம்ம தியேட்டரில் கொண்டாடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு. அந்த ஒரு தவிர யாருமே விடுதலை 2க்கு பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது இன்னும் நியூ இயர் வர்றதுக்கெல்லாம். அதனால் கிறிஸ்மஸ் லீவில் நியூ இயர் லீவில் போய் பார்ப்போம்லாம் இல்லாமல் இந்த படத்தை எல்லாரும் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் நம்பிக்கையாக. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை மோர் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். இந்த படம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். விடுதலை உங்களோட பார்வையில் எப்படி இருக்குது?
நீங்க என்ன விடுதலை பார்க்கல அப்படின்னா நீங்க எதுக்காக போய் பார்க்க போறீங்க? வெற்றிமாறன் எது மாதிரியான கருத்து உங்ககிட்ட திணிச்சிருக்காரு? இது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் என்ன மாதிரியான படத்தை கொடுப்பாரு? எப்படி இந்த படத்தை கொடுத்துருப்பாருன்னு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும்ல? இது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் மாதிரியான ஒரு டைரக்டர் எப்படி நம்ம தமிழ் சமூகத்துக்கும் இது மாதிரி தமிழ் சார்ந்த வாழ்வியல் சார்ந்த நம்ம முன்னோர்கள் அனுபவிச்ச கொடுமைகளை பத்தியே ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த ஒரு தாக்கம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற பல கருத்துக்கள் இருக்கும். அதை வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.